Hello friends, welcome to Mom's Wish Tamil YouTube channel. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் கிளாஸ்க்கு போகிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவசரமாக மார்னிங் ரொட்டீன் எனக்கு எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப அவசரமாக தான் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து காலையில் கிளாஸ்க்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி vlog நம்ம அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வெனஸ்டே மார்னிங்லேருந்து தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போகும், ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது வெனஸ்டே. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ அன்றைக்கி வெதரில் பார்த்திங்கன்னா இன்கேஸ் மழை வரவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து சரி பஸ்லேயே போனால் சைக்கிளில் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இங்கே பஸ்ஸை விட எனக்கு பார்த்திங்கன்னா சைக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம பாட்டு போகலாம் வரலாம். பஸ்ஸுனால் இங்கே 1/2 hour ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பஸ்ஸும் ரொம்ப பங்க்சுவலாக வரும். இன்கேஸ் 1 minute நம்ம லேட்டாக போனால் கூட பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி காரணத்துக்காக நான் சைக்கிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அன்றைக்கி வந்து ஓகே சரி நம்ம பஸ்லேயே போகலான்னு போனேன். ஃபைனலி நான் வந்து ஸ்கூலில் ரீச் ஆகிட்டேன். இந்த ஸ்கூலை பற்றி நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அதர் கைண்ட் ஆஃப் கோர்ஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அடல்ட் தான் படிப்பாங்க. கிட்ஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு பேட்ச் மட்டும் கிட்ஸ் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் புக்ஸ் தான் இருக்கும். ஜெர்மனி ஃபுல்லாக அங்கங்கே சுற்றினா அங்கங்கே புக் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே கிளாஸ் ரூமில் நான் வந்து எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பர்த்டே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு ஃபைனாக சாக்லேட் தான் தரணும். ஆக்சுவலி யாரோட ஃபோன்னாச்சும் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி சைலண்ட்டில் இருக்கணும். சைலண்ட்டில் இல்லாமல் ஏதாச்சும் மியூசிக் ப்ளே ஆகிடுச்சினாலோ இல்லை எதனா கால் வந்துருச்சுனாலோ அதுக்கு வந்து நம்ம வந்து பெனால்ட்டியாக அடுத்த நாள் எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுக்கணும். என்னோடய ஃபோன் முன்னாள் வந்து ரிங் ஆகிடுச்சு, சைலண்ட்டில் வைக்க மறந்துட்டேன். அதனால் நான் வந்து எல்லாேருக்கும் அன்றைக்கி வந்து சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆன்சர் கேட்கும்போது வேறு யார் கேட்டவங்களை தவிர மற்றவங்க யாருன்னா ஆன்சர் சொல்லிட்டாலும் அதுக்கும் ஃபைன் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து தரணும். இந்த மாதிரி. பட் என்னோடய பழைய கிளாஸில் அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை. இந்த என்னோடய புது டீச்சர் வந்து இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பட் இது ஃபன்னாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. ஸோ எல்லா கிளாஸ் ரூம் செட்டப்புமே இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்கும், பக்கத்துலேயே வாஷ் பேஷன், டிஷ்யூ, மிரர்லாம் இருக்கும். வால் ஹேங்கிங்ஸ், வால் கிளாக் இதெல்லாம் கம்பல்சரி. யூனிஃபார்மாக எல்லா கிளாஸும் இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நம்ம ரெயின் ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஹேங்கரும் இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது பிரேக் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். பிரேக் டைமில் அப்போது இங்கே ஸ்மோக்கிங் அலௌட், ஏன்னா முக்கால்வாசி அடல்ட்ஸ் தான் படிக்கிறது. இங்கே ஸ்மோக்கிங்கும் காமன், அதனால் அவங்க வந்து அவுட் சைடில் வந்து ஸ்மோக் பண்ணிப்பாங்க. பிரேக் டைமில் காஃபி வேணுன்றவங்க இது மாதிரி காஃபி ஆட்டோமேட் மிஷின் இருக்கும், அதில் வாங்கியும் இது பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே குடிக்கிறதுக்கு வந்து உட்காந்து குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டப்பும் வச்சுருப்பாங்க, சேர் போட்டு. இது இல்லாமல் இன்சைட் ஸ்கூலும் ஒரு ஸ்மோக்கிங் ஏரியா மாதிரி ஒரு அவுட்டர் ஏரியா வச்சுருப்பாங்க. வந்து அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இங்கே ஆனால் ஸ்மோக்கிங்கும் அலௌடு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளாஸை முடிச்சுட்டு எனக்கு 12:45 வரைக்கும் கிளாஸ். நான் 1 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஏன்னா காலையில் நம்ம அவசரமாக கிளம்பும்போது கிச்சனை வந்து நம்ம ப்ராப்பராலாம் வச்சுட்டு போக முடியாது. ஸோ இந்த மெஸ்ஸை கிளியர் பண்ணோம். பட் எனக்கு நெக்ஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா 1:58க்கு. அந்த 1:58க்குள்ளே நான் மித்ராக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் அவங்களுக்கு வெனஸ்டே ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குது. இங்கே வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குன்ட்டு. மித்ராக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, அதனால் அதில் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக அவங்கள வந்து நான் பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து நான் கிளாஸை முடித்து ஸ்ட்ரைட்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு கிண்டர்கார்டனில் போய் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆக வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் கூப்பிட்டு போவேன். ஏன்னா அப்போ 4:30க்கு தான் அந்த கிளாஸ். இப்போ ஜிம்னாஸ்டிக் கிளாஸோட டைமிங்கை வேறு மாற்றிட்டாங்க, 3:30ன்னு சொல்லிட்டு. 3:30 டைமிங் மாற்றி இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம அவங்கள போய் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டிலேருந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் கூப்பிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகிடும், நம்மளுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரையல் செஷன் இன்றைக்கி நான் பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ 1:58க்கு பஸ்ஸு, அதுக்குள்ளே நான் வந்து எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு திரும்பி கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு பக்கம் இது வெந்துருச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ ஒரு வழியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் முடிச்சாச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு இங்கே ஜெர்மன் வந்து ரொம்ப பங்க்சுவலான கண்ட்ரி ஆச்சு. நான் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் பர்சன், எப்பயுமே பஸ்ஸை சேஸ் பண்ணி தான் போய் பிடிப்பேன். அதனால் நீ உனக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள் 1:49 ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஆரம்பிக்கும் என்னுடைய ஓட்டம். கடன்னு கிளம்பி போவேன். பட் முன்னைய கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ வந்து ஜெர்மனி வந்து ரொம்ப மாறி இருக்கேன். ஏன்னா நானே கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சிடுறேன்னா பாருங்களேன், அப்படி இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு எந்தெந்த பிளேஸ் இருக்குது, எந்த மணிக்கு டைமுன்னு அதுலேயே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 23:53க்கு எனக்கு பஸ், அதாவது 1:23க்கும் பஸ் இருக்குது, 1:53க்கு பஸ் இருக்குது. இப்போ நான் 1:53 பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி பஸ்ஸு லேட்டு, நான் சீக்கிரமாக வந்துட்டு பஸ்ஸு 3 நிமிஷம் லேட்டு. ஸோ அந்த மாதிரி ஆனால் யூஸ்வலாக பங்க்சுவலாக வந்துடுவாங்க பஸ்ஸு. வெரி ரேர் பஸ் வந்து லேட்டாக வர்றது வந்து நடக்கிறது. இப்போ என்னோடய பஸ் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், வந்துட்டுருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி பஸ்ஸு லேட்டாக வந்துருச்சு, நீங்கள் இதனோட கனெக்டிவிட்டி பஸ், இப்போ பஸ் ஸ்டாப் போய் தான் இன்னொரு பஸ் பிடிச்சி நான் போனோம். இப்போ இதனோட டைமிங் பார்த்திங்கன்னா 1:56 ஆயிடுச்சு. இவங்க ஆல்ரெடி 3 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க. அங்கே அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா 2:05க்கு எனக்கு எடுத்துடுவாங்க. அதனால் நான் இப்போ எனக்கு சீக்கிரம் அந்த பஸ்ஸை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் டிரைவர்கிட்ட போய் சொல்லலாம், இது மாதிரி நான் அடுத்த பஸ்ஸு பிடிக்கணும், அது 2:05க்கு இருக்குது, என்னை அந்த பஸ்ஸை வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிரைவர் வந்து அந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவார். சொன்னாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. பட் இன்றைக்கி வந்து இந்த பஸ்ஸு சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக நம்ம ஊர் மாதிரி இந்த மாதிரி டிரைவர்கிட்டலாம் போயிட்டு சொன்னால் அதுக்குன்னு எல்லா டிரைவரும் ஒத்துக்க மாட்டாங்க. சில நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க, அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எங்கள் கியோஸ்க்குன்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். நம்மளாம் இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது நம்ம பங்க் கடையில் இந்த தாத்தா கடை, பெட்டி கடைன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, இந்த பெப்சி ஐஸு, இலந்த பழம். அதே மாதிரி இந்த ஊர் ஸ்கூல் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த கியோஸ்க்குன்ற கடைக்கு பஸ் ஸ்டாப்பில் வரும்போது டேரெக்டாக இங்கே வந்து அந்த ராசி பெப்சி ஐஸ் மாதிரி இங்கேயும் விற்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்ருப்பாங்க. நான் பார்த்தேன், அதை எல்லா ஊர்லேயும் ஸ்கூல் சைல்டுஹுட் வந்து இப்படி தான் இருக்குது. அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. என்னோடய அடுத்த பஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பஸ்ஸை பிடிச்சி தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மித்ராவை கூப்பிட கிண்டர் கார்டன் போகிறேன். ஸோ இங்கே இது வந்து நான் செகண்ட் பஸ்ஸு. இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி இன்னும் 2-3 பஸ்ஸு பிடிக்கணும். இதே மாதிரி ஒரு பிளேஸ்க்கும் போகணுன்னா அதுதான் ஒரு ஃபன்னியஸ்ட் பார்ட்டு. நான் மித்ராவை கூட்டிகிட்டு வந்து இப்போ அடுத்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அடுத்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அதனால நான் பஸ் ஸ்டாப்லேயே உட்கார வச்சு அவங்கள வந்து சாப்பிட வச்சுட்டேன். இதில் என்ன ஃபன்னியஸ்ட் பார்ட்னா, என்ன தான் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலுமே இவங்க வந்து எல்லாமே ஒரு ரூல்ஸ் படி டைமிங் படி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா, ஒரு பஸ் எனக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் வீடு. அந்த 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு நான் 3 கிலோமீட்டர் சுற்றி தான் போவேன். கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு பஸ்ஸு லேட் ஆச்சுனாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி நிறைய முறை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஓகே, இது டேரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸு போயிடுதுன்னா நான் நடுவுலேயே ஒரு ஸ்டாப்பில் இறங்கி வேறு வழியாக போயிட்டு அடுத்த ஸ்டாப்பில் நின்று ஏறி போயிடுவேன். அது எனக்கு இப்போ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாது, அது இருந்தால் தான் தெரியும். மேபி இங்கே ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது மேபி புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஏறி இருக்கணும் இன்னொரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. ஆனால் நான் பஸ் ஸ்டாப் போகல, ஏன்னா நான் பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், அந்த பஸ் எப்படி இருந்தாலும் இந்த ரூட் வழியாக தான் வரும் அந்த எடுக்கிற பஸ். அதனால் ஷார்ட்கட்லேயே இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கி இப்போ நான் இந்த ஸ்டாப்புக்கு நடந்து போகிறேன், இன்னொரு ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு அந்த இடத்துல நான் அந்த பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சிடுவேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட், நான் சொன்னேங்களே இன்றைக்கி கொஞ்சம் மழை வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நான் அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக ஆகிடுச்சு. சிட்டி சென்டர் இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஜெர்மனி வந்தப்போ இந்த ஏரியாவில் தான் இருந்தேன். இந்த சர்ச்சோடு அப்படியே அந்த வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். ஏன்னா நான் இந்த சிட்டி சென்டரில் இருக்கும்போது அடிக்கடி அந்த சர்ச்சோட நம்ம கிளைமேட் மாற சூப்பராக ஒரு வியூ தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நான் என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சர்ச்சு இந்த வியூவை வந்து நான் அடிக்கடி வந்து காட்டியிருப்பேன். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து இந்த புது பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், வேறு பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ இதுதான் இப்போது ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போய் சேர்றதுக்கான கடைசி பஸ்ஸு. இந்த ஸ்டாப்பை விட்டால் வேறு எந்த ஸ்டாப்லேயும் நான் போய் பஸ் பிடிக்க முடியாது. அதனால் இதுக்கு நான் ஆன் டைம் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா C5ன்ற பஸ்ஸு பிடிச்சி தான் நான் போகணும். அதாவது எந்த பிளேஸுக்கு போகணுனாலும் நான் 2 பஸ் பிடிச்சி தான் போகணும். அந்த மாதிரி தான் கனெக்டிவிட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் 4 நிமிஷத்தில் பஸ் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா அது C5ன்ற பஸ் வந்துருச்சு. இந்த பஸ் பிடிச்சோம்னா நம்ம ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்க்கு போயிடுவோம்.
ஸோ நாங்கள் ஃபைனலி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்க்கும் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலோட ஒரு பார்ட் ஆஃப் ஸ்போர்ட் ஸ்டேடியமை வந்து இவங்க வந்து அப்படியே ஜிம்னாஸ்டிக் கிளாஸாகவும் அதை அந்த அந்த ஹாலை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் என் பொண்ணோடைய வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸோட ஸ்போர்ட் ரூமு, அந்த ஹால் இது தான். ஸோ இங்கே வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் கிளாஸு சேர்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. என் பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம ஜிம்னாஸ்டிக்குன்னு போட்டு தேடினோம்னா இவங்க வந்து இந்த உடம்பு சரியில்லைனா ஃபிசியோதெரப்பிக்கெலாம் நம்ம ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஜூம்பா மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு தான் இவங்க ஜிம்னாஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடணும். யாருன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இங்கே ஜெர்மனியில் ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் சேர்க்கணும்னா இதுக்கு வந்து டூர்ன் அப்படின்னு தான் பேர். டூர்ன் உண்டரிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் கூகுளில். இது தெரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க இதே மாதிரி கண்டுபிடிச்சி யார்கிட்டையும் கேட்டு கண்டுபிடிச்சி அவங்க பொண்ணை என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க மூலமாக எனக்கு தெரிஞ்சு தான் நான் என் பொண்ணை வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். இதுக்கு முன்னாடி அவங்க அண்டர் 5 ஏஜ் கேட்டகரியில் இருந்தாங்க, இப்போ தான் அபவ் 5 கேட்டகரியில் வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டைமிங் சேஞ்ச் பண்ணி இப்போ மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட் ரொம்ப பொறுமையாக பேசிக்லேருந்து சொல்லித்தராங்க. எடுத்த உடனே நம்ம வந்து எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயுமே உடனே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்க்க முடியாது. அதனால் பேஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் பேசிக்கை வந்து ரொம்பவே பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அட்டென்ஷன் கொடுத்து சொல்லித்தராங்க. நிறைய பிள்ளைங்க இருக்காங்க இந்த குரூப்பில். அதனால் ஏஜ் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஒரு ஏஜ் குரூப்புக்கும் 2 டீச்சர் வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தானு. எல்லா கிட்ஸுமே அங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நல்லா பண்ணுவாங்க. 3:30 to 5 o'clock 1.5 hours வந்து இருக்குது. அந்த 1.5 hours எப்படி போகுதுன்னே தெரியாது பிள்ளைங்களுக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அண்டர் 5 கேட்டகரியில் இருக்கும்போது நியர்லி 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ நானே சும்மா தான் உள்ளே உட்காந்துருப்பேன், ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இதில் அவ்வளோ க்ரௌட் இருக்கவே பேரண்ட்ஸ்க்கு அங்கே உள்ளே உட்கார அலவுட் கிடையாது, வெளியில் தான் நிற்கணும். சிலர்லாம் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க அங்கேயே தான் நின்றுட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் தான் 1.5 மணி நேரம் நிற்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கணும். பட் இப்போ பசங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக போயிடும் டைமு. பேரண்ட்ஸ் எல்லோரும் இந்த குரூப்பில் வெளில தான் நின்றுட்டுருப்பாங்க. நிறைய பேர் விட்டுட்டு போகிறவங்க போயிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து முகமது படம் எடுத்து போகிற மாதிரி ஒரு பஸ்ஸாக பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ போய் ரீச் ஆகணும். ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு, டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து பேட்மிண்டனுக்கு கிளம்பிட்டுருக்கேன். இந்த நான் பேட்மிண்டன் விளையாடுறத வந்து இப்போ சமீபமாக ஒரு 2.5 months போயிட்டுருக்கேன். எவ்ரி மண்டே அண்ட் வெனஸ்டே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து பேட்மிண்டன் விளையாடுவோம். அது வந்து அந்த இண்டோர் ஸ்டேடியம், அந்த பேட்மிண்டன் அதனோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் 8 o'clock தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டான நாள் தான். ஏன்னா வேலை செஞ்சதை விட அலைச்சல் தான் எனக்கு அதிகம். பட் இருந்தாலும் நான் இதுக்கு ஏன் போகிறேன்னா, இதை நான் ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி எனக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை விடாமல் போயிட்டுருக்கேன். ஏன்னா மீ டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட மீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.